இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியுடைய தலைப்பு வருந்தி கேள் வாழ்க்கை மாறும் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம், தியானிக்க போகிறோம். வருந்தி கேள், பிடிவாதமாய் விடாப்பிடியாய் கெஞ்சி அடிபணிந்து காலில் விழுந்து. சில பிச்சைக்காரங்க கேட்பாங்க, அம்மா அப்படிம்பாங்க, ஐயா ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. சில கையெடுத்து கும்பிட்டு கேட்பாங்க. அவங்க கேட்கிற விதத்திலேயே நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் போல எண்ணம் வந்துடும். சில பேரை பார்த்தேன் அப்படின்ட்டு வந்துடும். ஆனால் சில பேரை பார்த்த உடனே, இந்த தோரணையை பார்த்த உடனே, அவங்களுடைய சரீர தோற்றத்தை பார்த்த உடனே, அவங்களுடைய வார்த்தை வெளிப்படுவதை பார்த்த உடனே நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். வருந்தி கெஞ்சி மனம் உடைந்து காலில் விழுந்து சொல்றோம்ல, காலில் விழுறேன் என்ன விட்டுருங்க அப்படிங்கிறோம்ல, காலில் விழுறேன் இதை தாங்க, எனக்கு காலையாவது விழுறேன் அப்படிங்கிறோமே. அதுல வருந்தி கேட்குதல். ஆண்டவரே தாரும், உமக்கு சித்தம் இருந்தால் தாரல போ, அது ஒரு ஜெபம். நான் ஜெபம் பண்ணிட்டேன், உமக்கு சித்தம் இருந்தால் செய்யுங்க, அது ஒரு ஜெபம். ஆனா வருந்தி அப்படிங்கிறது எமர்ஜென்சி. இது ஐசியூவான்ல இருக்கிறது. அங்க போய் உமக்கு சித்தம் இருந்தால் காப்பாற்ற, இல்லைன்னா கூட சொல்ல முடியாது, நீ காப்பாற்றிய ஆக வேண்டும், ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு நீர் ஒரு ஆறுதல் செய்ய வேண்டும். வருந்தி கேட்குதல். அல்லேலூயா. வருந்தி கேட்டால் நிச்சயமாய் வாழ்க்கை மாறும். ஏனோதான் பண்ணுகிற ஜெபம், அதற்கு நமக்கு பதில் வருகிறது, சிலது வராமல் போறது. ஆனால் வருந்தி கேட்கிற ஜெபத்திற்கு வேதத்தில் உடனுக்கு உடன் பதில் கிடைத்திருக்கிறது. ஜெபத்தினுடைய தோரணையை மாற்றிக்கொள்ளுவோம், அப்பொழுதுதான் நாம சாதிக்க முடியும். இல்லை என்றால் நம்மை பார்த்து பலர் சபைக்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள். நம்மை பார்த்து பலர் சபைக்கு விரைந்து ஓடி வரணும். அவர் நல்லா இருக்காரு, அந்த அக்கா நல்லா இருக்கிறாங்க, அந்த தம்பி அந்த அண்ணன் நல்லா இருக்காரு, அந்த குடும்பம் நல்லா இருக்கிறாங்க, நாங்க போறேன் அப்படின்னு வரணும். அவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஏன் சாய் போவானே அப்படி ஆயிடக்கூடாது. இதற்கு எந்த ஜெபம் தேவை என்றால் வருந்தி கேட்கக்கூடிய ஜெபம் தேவை. அல்லேலூயா. லூக்கா 11வது அதிகாரம், நீங்க 5வது வசனத்துல இருந்து 8வது வசனம் 10வது வசனம் வரை அங்க வாசிக்கிற பொழுது 8வது வசனம் வரை அங்கே ஒரு கதையை இயேசு கிறிஸ்து சொல்லி வருகிறார். ஒரு ஓமானமாக ஒரு கதையை சொல்லி வருகிறார். அப்ப என்ன சொல்றாரு, வாசிக்கலாம். இதுதான் விண்ணப்பம். ஒரு கதையை இயேசு சொல்லி வர்றார், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது. ஒருத்தர் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு விருந்தாளி வர்றான், நண்பன் வர்றான், அவனுக்கு எடுத்து வைக்க அப்பம் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்ப தனக்கு தெரிந்த ஒரு வீடு, நண்பன், அவன் சிநேகிதன், அவன் வீட்டுல எல்லாமே இருக்கு, அவனுக்கு தெரியுது. அங்க போனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவன் நம்மை போல தரித்திரவான் அல்ல, அவன்கிட்ட இருக்கு, போனா நமக்கு கிடைக்கும் கேட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சு போய் அவன்கிட்ட கேட்கிறான். வழி பிரயாணமா நண்பன் வந்துட்டான், அவன் முன்னால் வைக்க இல்லை, ஒரு 3 அப்பம் கடனா கொடு, திருமணம் தந்துடுறேன் அப்படின்னு கேட்கிறான். அடுத்த வசனம், வீட்டுக்குள்ள படுத்திருக்கிற நண்பன் சொல்றான், அப்பா தொந்தரவு செய்யாத, கதவு பூட்டியாச்சு, என் பக்கத்துல பிள்ளைகள் கூட படுத்திருக்கிறாங்க, இனி நான் இனிமே எழுந்து தரக்கூடாது, முடியாது. பின்பு அவன் நண்பனா இருக்கிறதுனால மட்டுமல்ல, கொடாவிட்டாலும் வருந்தி கேட்கிறது நிமித்தமாகவாது. அல்லேலூயா. வருந்தி கேட்பது நிமித்தமாகுவது. நண்பனுக்காக அல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்காக அல்ல, அதுக்காக அவன் எழுந்து கொடுக்கிறான் இல்லையோ, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 10வது வசனம், ஏனென்றால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா வெறுமனையா அப்படி கேட்கறது இல்ல, சும்மா சாதாரணமா கேட்கறது இல்ல, உடம்பு வலிக்காம கேட்கறது இல்ல, வருந்தி. எப்பா வேற நண்பன் கிடையாது, உன்னை விட்டு கிடையாது, நீ கதவு பூட்டினியோ பூட்டலையோ புள்ள படுத்திருக்கோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, 3 அப்பம் தேவை, அவன் நான் கொடுத்தே ஆகணும், வேற வழி இல்ல, உன்னை தவிர வேற வழி இல்லப்பா, நீ தான் கொடுத்தாகணும், வேற யாரும் நான் தேடி போக முடியாது, வேற எவன்ட்டும் இல்ல, உனக்கிட்ட தான் இருக்கு. அப்படி என்றால் நாம் தேடி வந்திருக்கிற இயேசு இடத்துல எல்லாம் இருக்கா இல்லையா? அவன் நண்பனாக பழகினது நிமித்தம் அல்ல, அவன் வருந்தி கேட்பது நிமித்தமாவது அவன் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானது கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனுஷனுக்கே வருந்தி கேட்கும் போது மனம் மாறும் என்றால், உங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அழுது புலம்பி அவர் காலை பிடித்து காலில் விழுந்து முட்டி மோதி எனக்கு நீ தந்தே ஆக வேண்டும் என்று கேட்கும் பொழுது தேவையானதற்கும் மிஞ்சினதையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
தேவையானது மட்டுமல்ல, அதை விட அதிகமாக. ஒரு நண்பனே அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்றால், அந்த நண்பனை உண்டாக்கினவரிடத்தில் கேட்டால் அதை விட அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த தேவையோடு வந்திருக்கிறீர்களோ, வருந்தி கேட்டால் வாழ்க்கை மாறும். வருந்தி கேட்டால் வாழ்க்கை மாறும். கவலை பிடித்து, கண்ணீர் வடித்து, இருதயம் உடைந்து, அழுது புலம்பி, உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, நீர் கொடுத்து ஆக வேண்டும் ஐயா, நான் உம்முடைய பிள்ளை ஐயா, நான் யாரையா தேடி போவேன், எனக்கு வேற வழிவாசல் இல்லை, இயேசுவே நீர் தான் எனக்கு இறங்க வேண்டும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏனென்றால் 10வது வசனம், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், வருந்தி கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஒரு வார்த்தை கேட்கிறவன் மட்டுமல்ல, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அது ஒரு வார்த்தை. என் நாமத்தில் நீங்கள் எதை காண செய்ய என்பது இன்னொரு வார்த்தை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ள லூக்கா 11வது அதிகாரம் 5 8 வரை சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் விசேஷமான வார்த்தை, வருந்தி கேட்பது நிமித்தமாவது. விடக்கூடாது, பிடிவாதமா. சில பிள்ளைங்க அழுது புலம்பு தெரியுங்களா, சாப்பிடாது. நான் சட்டை எடுத்து கொடுத்தா நான் சாப்பிடுவேன், சாப்பிடவே சாப்பிடாது, சாப்பிடாமலே கிடப்பாங்க. மறுபடியும் அப்பா எப்படியாவது கடன் வாங்கி அதை எடுத்து கொடுத்த பிறகுதான் அந்த பிள்ளை சாப்பிடும். நிறைய வீட்டில் அப்படி பார்க்கிறோம்ல. நம்மை பெற்றெடுத்த நம்ம தாய் தந்தைக்கு மனுஷியத்தில் இருக்கிற இவங்களுக்கு இவ்வளவு பெரிய உணர்வுகள் மாறும் என்றால், நம்மை படைத்த தேவன், நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திய தேவன், சிலுவையில் துடிதுடித்து மாண்டு போனவர், மரித்து உயிரோடு எழுந்தவர், உங்கள் மீது என் மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கிறவர், வருந்தி கேட்டால் கொடுக்காமல் இருப்பாரோ? நிச்சயமாய் கொடுப்பார். வருந்தி கேட்கிறவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார். மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்படி அவர் நமக்கு கொடுப்பார். வருந்தி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 இருந்து 28 வரை அங்க வாசிக்கிற பொழுது, யாக்கோபு திரும்ப தன்னுடைய ஊருக்கு திரும்ப வருகிறான். கர்த்தர் பேசி வருகிறான். மாமன் வீட்டை விட்டு கிளம்பி 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு வர்றான். அப்படி வருகிற பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கான், ஏசா என்றைக்கோ ஒரு நாள் நீ வருவ, அப்பா மரிக்கும் போது நான் அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டான் ஏசா. ஏன்னா அவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான், எடுத்துக்கொண்டான். ஆக நீ 32வது அதிகாரம் 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால ஆள் அனுப்புறாரு யாக்கோபு. தந்திரசாலியில நல்ல ஞானம் உள்ளவர், அப்படி சொல்லியிருக்கிறான், அண்ணன் ஏதாவது பண்ணிவிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாரு. அவன் சொன்னான், ஏசா 400 பேரோட நான் எதிர்கொண்டு வரேன் போய் சொல்லு அப்படின்ட்டான். பல வருடங்கள் அண்ணன் தம்பி பிரிஞ்சுட்டாங்க, பல ஆண்டுகள் பிரிந்தவங்க இப்ப ஒருத்தர் பார்க்க போறாங்க. அண்ணன் தம்பியை பார்க்க 400 பேரோட வந்தா பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே 2 தடவை நம்ம ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டான். இப்ப அவன் எந்த கால்குலேஷனோட வரான்னு தெரியல, திட்டத்தோட. மறுபடியும் நம்ம அவன்கிட்ட ஏமாந்துட கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கை. 400 பேரோட 400 பேர் சொன்ன நம்ம ஆளுக்கு அல்லு இல்லை, ஆஹா கொள்றதுதான் வர்றான். இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கு, ஒரு பாசத்தை காட்டாம 400 பேரோட வராங்க. பாய் பையன் போட்டு தள்ளிடுவான் நிச்சயமா. அவன் ஏற்கனவே சபதம் எடுத்திருக்கிறான். அவன் வனசஞ்சரி வேற, வேட்டைக்காரன் வேற, காட்டுல போய் வேட்டையாடுறவன், எல்லாம் கத்தவன், வில் வித்தையெல்லாம் கத்தவன். தொலைஞ்சண்டான்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டவன் என்ன செய்தான்? 24வது வசனம், யாக்கோபு தனித்திருந்தான். விடியும் அளவும் ஒரு புருஷன், தேவனுடைய தூதன், தேவனானவர் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு விடமாட்டாங்கிறான். ஒருத்தரை பார்த்துட்டான், தேவன் அல்லது தேவ தூதன் பார்த்துட்டான், பிடிச்சான், விடாபடியா ஜெபம் பண்றான். விடுறாங்கிறாரு, நான் விடமாட்டேன் அப்படிங்கிறான். அவன் தொடைய சுளுக்கு எடுத்து விட்டாரு, சுளுக்கம் வந்துட்டு, நீ 2 காலம் சுளுக்கு போட்டாலும் சரி நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்ட்டான். கண்டுகிட்டான். வருந்தி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு அவர், நான் போகட்டும், பொழுது விடிகிறது, பொழுது விடியுது, பயணம் விட்டு அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் ஒண்ணு தேவனாக இருக்கட்டும், தேவ தூதனாக இருக்கட்டும், போன ஊதி விட்டு போயிடலாம். அவங்ககிட்ட ஏன் உத்தரவு கேட்கணும்? உடனே ஏன் கேட்கணும்? அப்படியே கையை பிடிச்சி வச்சிருக்கானா, கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கானா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு வருந்தி ஜெபம் பண்றீங்களோ உங்களை விட்டு ஒரு பிரிந்து போகவே மாட்டாரு, உங்களை தனிய விடவே மாட்டாரு. எதை நினைச்சு உங்க உள்ளம் உடைஞ்சு பல நாட்கள் அழுது 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 கண்ணீர் விட்டு கண்ணீர் ஜெபனாலே போய் அப்படியே அழுது புலம்புறீங்களோ, அந்த இடத்தை விட்டு ஆண்டவரால் உங்களை தனி விட்டு போக முடியாதம்மா. ஐயா உங்களை விட்டு போக முடியாது. வருந்தி கேட்கிற நபர் யாரோ, கண்ணீரோடு கேட்கிற நபர் யாரோ, பிடிவாதமா கேட்கிற நபர் யாரோ, புலம்பி கேட்கிற நபர்கள் யாரோ, இருதயம் புண்பட்டு காயமடைந்து கேட்கிற நபர் யாரோ, அந்த நபர் தனி விட்டு போக மாட்டார். ஏன்னா போறான், விடுறாங்கிறார். விட மாட்டேன் ஐயா, அவன் என்ன கொலை செய்ய போறான், அவன் சாகணும், உன்னை விட்டுட்டு நான் செத்து போயிடுவேன், நீங்க என்ன விட்டு போயிட்டீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், உயிர் போயிடும், விட மாட்டாங்களே. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஒரு புருஷன் எழுதியிருக்கு. இப்ப யாரும் தெரிஞ்சு போச்சா? யார் அந்த நபர்? முன்னால ஒரு புருஷன் இருக்கு, பின்னால நீர் என்னை. அப்ப ஆசீர்வதிக்கணும், யாரு ஆசீர்வதிக்கணும்? ஆண்டவர் தான், தேவன் தானே நம்ம ஆசீர்வதிக்கணும்.
தேவதூதன் தனியா ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய அனுமதி பெற்று வந்தாதான் அவனும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். தூதனோ மனிதர்களோ தனியா வந்து நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாருக்கும் பர்மிஷன் எங்க இருக்கு? கர்த்தர்ட்ட இருக்கு. அப்ப கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. இங்க என்ன ஆசீர்வாதம்? 400 பேரோட அண்ணன் வர்றான், இவன் உயிர் காக்கப்படணும். இன்றைக்கு எந்த நெருக்கடியில் வந்திருக்கிறீங்களோ, இல்ல பல மாதங்களாக எந்த நெருக்கடியில் இருக்கிறீங்களோ, சில வருடங்களாக உங்களுடைய உள்ளத்தை உடைக்கிற சம்பவம் எதுவோ, உடைந்து நுறுக்கின சம்பவம் எதுவோ, தேடி முள்ளே மேலே வரக்கூடாத அளவிற்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாய் தடைக்கற்களாய் நின்று கொண்டிருக்கிறதோ, தடை சுவராய் நின்று கொண்டிருக்கிறதோ, மதில் போட்டு அரணாய் உங்களை வெளியே விடாமல் எது கட்டி வைத்திருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் விட மாட்டேன். இன்றைக்கு நீர் என்னை விடுவிக்காவிட்டாலும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தரணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு வழியை நீர் திறக்கணும் ஆண்டவரே. யாக்கோபு அதான் கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் பொழுது விடுதலை விடுப்பா. எல்லாரும் பார்த்துருவாங்க, இல்ல நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் எப்படி விடுவேன்? அவன் என்ன சாகடிக்க போகிறான், அவன் கையில் நான் விழுந்துடக்கூடாது. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வருந்து கேட்டான். நடந்தது என்ன? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். இப்ப இந்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தூதனா தேவனா? தேவன். சில இடத்துல தூதனா வருவாரு, சில இடத்துல மனுஷ ரூபத்துல வருவாரு. அதெல்லாம் மனுஷன் நினைச்சிடாதீங்க. நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க, தெருவில் இருப்பீங்க, உங்களை அறியாத ஒரு பிச்சைக்காரன் வருவான், உங்களை டெஸ்ட் பண்ண வருவாங்க. ஏதாவது கையில இருக்கிறத கொடுத்து போப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லாம பார்த்தாலே தெரியும் பிச்சைக்காரன் தோரணைய. சில பணக்கார பிச்சைக்காரர்கள் உண்டு, ஏழை பிச்சைக்காரர்களும் உண்டு. அப்படி வரும் பொழுது அவனால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை செய்து அப்படி அனுப்பி வைக்கணும். ஆண்டவர் அப்படி அந்த ரூபத்தில் வருவார். யாருக்கு தெரியும் எந்த ரூபத்தில் வரலாம். இங்கே ஒரு மனுஷன் எதிர்பட்டான் இருக்கு, அடுத்தது அங்க தேவனாகவே பார்த்துட்டாங்க. உன் பேர் இனி யாக்கோபு அல்ல, இன்னைக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. அடிக்க வந்த அண்ணன், பழி வாங்க வந்த அண்ணன் ஆதரவு கரம் நீட்டினான். கழுத்தை கட்டி பிடித்து கதற ஆரம்பித்தான். கொடுத்த இந்த சீதனங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னா, எனக்கு எல்லாம் இருக்கு நீ வச்சு. இல்ல ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார், நீ வச்சுக்க. வருந்தி கேட்கிற ஜபத்திற்கு ஒரு பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விடாபிடியா உங்க ஜபத்துல கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். மாறுதல் வரப்போகிறது. வருந்தி ஜபித்த அவனுக்கு அடுத்த நாள் மாறுதல் காத்திருந்தது, மாறுதல் காத்திருந்தது. ஹல்லேலூயா. பொழுது விடிந்த பொழுது விடிவு அவனுக்கு உண்டானது, விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. வருந்தி கேளுங்க, என்னை கொடுத்தே ஆகணுப்பான்னு சொல்லி கேளுங்க. பிடிவாதமா கண்ணீர் விட்டு கதறி கேளுங்க. ஜபத்தை மாத்துங்க. சும்மா ஆண்டவர்ட்ட சொல்லியிருக்கிறேன் தருவாரு அப்படி ஏனதுன்னு பண்ணாதீங்க, அப்படி ஜபிக்காதீங்க. நம்ம எமர்ஜென்சி பீரியட்ல இருக்கிறோம், எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறோம். அங்க போய் அலட்சியம் காட்டாதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க. நம்முடைய தேவைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உண்மைதான். ஆனா நம்ம வாய் திறந்து கேட்கிறோமா பார்க்கிறார். என்னாகமம் 12வது அதிகாரம் கடைசி ஒரு 4 வசனத்தை வாசிங்க. மோசே, மீரியாம், ஆரோன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே கெஞ்சினான், கெஞ்சினான், கெஞ்சினான். தன் சகோதரி மீறுதலா பேசிட்டான். நான் உன் கூட தான் கர்த்தர் இருக்காரு, என் கூட இல்லையா? மீரியாம் ஆரோனும் கேட்ட கேள்வி மோசேக்கு கோபம் வந்தது இல்லையா? கர்த்தருக்கு கோபம் வந்தது. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய இடம். உங்களையும் என்னையும் குறித்து ஒரு பேசிட்டா உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம், நேருக்கு நேரம் முகத்தை உடைக்கிறோம், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிறோம். ஆனா மோசே குறித்து உடன்பிறப்புகள் பேசின பொழுது மோசேக்கு கோபம் வந்ததாக அங்கே இல்லை, கர்த்தருக்கு கோபம் வந்தது. அல்லேலூயா. ஒரு உண்மையான தேவ மனுஷனை, தேவ பிள்ளையை ஒருவர் திட்டும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய இருதயம் பாதிக்கப்படும். இப்ப மோசே சொன்னாரா, ஆண்டவரே உடன்பிறப்பு பேசுறாங்களே பார்த்துட்டு இருக்கீங்களே, கேட்டாரா? முறையிட்டாரா? அமைதியா இருந்தார். ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சிடும், கடைசியா கர்த்தர் கேட்கலங்கிறோம். மோசே யாருக்கு பத்திரிக்கை வச்சாரு? அவர் இருதயத்தில் ஜெபம் பண்ணி இருந்திருப்பார். ஒரு வார்த்தையும் பேசல, கேவலப்படுத்தி பேசுறாங்க. அவன் திருமணம் செய்த எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம், நீக்ரோ பெண்ணி நிமித்தம் அவனை கேவலமாக பேசினார், கேவலப்படுத்தினார்கள். ஒரு வார்த்தைக்கு அவன் பதில் சொல்லவில்லை. கர்த்தர் கூப்பிட்டார், வா ஆசரிப்பு கூடாரத்துக்கு. எல்லாரும் வந்தாங்க. அவன் மோசையை குறித்து அவர் பேசினார், விளக்கம் கொடுத்தார். என்னுடைய தாசன், என்னுடைய மகன், அவனுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இடைப்படுறேன், பேச இவ்வளவு துணிகரம் கொண்டது என்ன? போ அப்படின்ட்டாரு. குஸ்டோரியா மாறிட்டா, குஸ்டோரியா மாறி போயிட்டா. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளை என்பது மெய்யானால் வாய் அடக்கத்தை வெளிப்படுத்துவது உண்மை. அந்த வாய் அடக்கத்தை வெளிப்படுத்திட்டா கர்த்தர் வெளிப்பட்டுருவார். நம்ம தான் வாயை வெளிப்படுத்துறோமே, வாய் அடக்கத்தை வெளிப்படுத்தல, வாயை வெளிப்படுத்துறோம். அவை இப்படி, இவன் இப்படி, அவை இப்படி, இவை இப்படி, அவை இப்படி. நான் மட்டும் வானத்திலிருந்து குதிச்சு வந்த பரிசுத்தவான், எல்லாம் அசுத்தம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் தேவனால் உயர்த்தப்படுவான். இப்படி பேசினவன் இந்த வாசித்த வசனம், முந்தின வசனத்தை வாசி. ஆரோன், மீரியாம்
ஆரோன் மோசையை பார்த்து சொல்றாரு, அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றாரு, என் ஆண்டவனே. தேவ மனுஷன் தேவ மனுஷிக்கு அடையாளம் அமைதி. சொல்லுங்க, தேவ மனுஷிக்கு அடையாளம் அமைதி. அப்படியே கை எப்படி சொல்லுங்க. தேவ மனுஷனுக்கு அடையாளம் வாய் அடக்கம். சொல்லுங்க, என்ன அடக்கம்? நல்லடக்கம் அல்ல, வாய் அடக்கம். சொல்லுங்க, நம்ம தேவ மனுஷன் என்பதற்கு அடையாளம் என்ன? அடக்கம். பிரேக் இல்லாத வண்டி மாதிரி வாயை திறந்து விட்டுறக்கூடாது, கடமுடனே. ஆமா, வாய் அடக்கம். தேவ ஆவி நமக்குள் இருப்பதற்கு அடையாளம் வாய் அடக்கம். வாய் அடக்கம். என்ன அடக்கம்? வாய் அடக்கம் இல்லை என்றால் நல்லடக்கம் நடக்கும். அல்லேலூயா. என்ன அடக்கம் தேவை? இல்லாவிட்டால் நீங்க தான் சொல்றீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மோசே இவ்வளவு திட்டையும் வாங்கிட்டு, சகோதரியாச்சே, துஷ்டோரியாக மாறிட்டாலே, நம்ம குடும்பத்துக்கு இழுக்காச்சே, ஆசாரியன் குடும்பத்துக்கு அபத்தமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மோசே கெஞ்சினான். அல்லேலூயா. இந்த வருந்தி கேட்கிற ஜெபத்துக்கு பெரிய வெற்றி உடனுக்கு உடன் கிடைக்க போகிறது. உடனுக்குடன் கிடைக்க போகிறது. கடந்த மாதம் வரை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இந்த வாரத்திலிருந்து ஆரம்பமாக போகிறது. கொளுத்து விட்டாச்சு, பற்றி எரிய போகிறது. வெற்றி நிச்சயம். நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு முடிவு பிறக்க போகிறது. அது இந்த வாரம் தான், இந்த மணி நேரம் தான் தேவன் தர போகிறார் ஐயா. அதற்கு தான் அவர் எவிடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். மத்தேயுல அப்படி நடந்துச்சு, இந்த பார் ஆதியாகமத்தில் இப்படி நடந்துச்சு, உங்களுக்கு இப்படி நடக்க போகுது, இன்றைக்கு நடக்க போகுது. ஆமென். 400 பேரோட வந்தாலும் சரி, 4000 பேரோட வந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் மாற்றத்தை தரப்போகிறார். நம்முடைய ஜெபம் வீணாய் போக போவதில்லை. பிடிவாதமாய் ஜெபித்த ஜெபங்கள், பிடிவாதமாய் வைத்த விண்ணப்பங்களுக்கு, கண்ணீரோடு அழுது புலம்பின விண்ணப்பங்கள் 100% வெற்றி. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவ மனுஷன் தேவ மனுஷங்கிற அநேக தடவை மறந்துடும். உலக பிரகாரமான மக்கள் போல பேச ஆரம்பிச்சிடும். அப்படி பேசுறாதீங்க. உங்க வாய்க்கு ஒரு பூட்டு மட்டும் போடுங்க. ஆண்டோட்ட பேசும்போது திறந்துங்க. மற்ற யாரு பேசணும் செவிடு மாதிரி போயிடுங்க. செவிடு 2 காதும் கேட்காது, அப்படி அடைச்சிட்டு போயிடுங்க. ஒன்னும் பேசாதீங்க. உங்களை பேசுற அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருப்பார். அல்லேலூயா. சீக்கிரமா பதில் இறங்கி வரும். மனக்குமுறல் இருக்கு பாருங்க, அதுக்கு உடனே பதில் வந்துடும். இருதயம் உடைஞ்சு அழுவணும், இருதயம் நொறுங்கி அழுவணும். முடியலப்பா, முடியல ஆண்டவரே, இருதயம் நொறுங்கணும், இருதயத்துல பேசணும். நம்ம அப்படியே உட்கார்ந்துருக்கணும். நம்முடைய கண்களை கண்ணீர் வடியணும். வார்த்தை வாயில வரக்கூடாது, கண்ணீராய் வெளிப்படணும். அண்ணன் அழுது புலம்பினா, சக்காலத்தை அப்படி பேசுறாளே, நீர் ஒன்று கொடுத்தாள், அதை உமக்கே நான் கொடுத்துருவனே. என் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுங்கப்பா, நான் மலடிங்கிற பேர் எடுத்துட்டனே. இருதயத்தில் அழுதான். இந்த உதடுகள் மாத்திரம் அசைந்தது, வாய் திறந்தவள் பேசவில்லை. நம்முடைய இந்த கண்ணீரின் ஜெபம், இந்த இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பெரிய வெற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்மை பெருநீர் தான் ஐயா. இருதயத்தை தொடக்கூடிய ஒரு நல்ல பாடல், நம்முடைய இருதயத்திற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல பாடல். எனக்கொன்றும் குறையே கையை வச்சு நல்ல பாடு, சந்தோஷமா உணர்வோட பாருங்க. இதயத்துல கை வச்சுமா கை பண்ணீர் ஐயா.
மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார். குறை நமக்கு இல்லை. குறை வரும், அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். அந்த குறைவு நிறைவாகும். ஆமென். எதிர்ப்பு மாறும், எதிர்ப்பு ஆறுதலாய் மாறும், சஞ்சலம் சமாதானமாய் மாறும், சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. மேய்ப்பர் எல்லாவற்றையும் சாதகமா மாற்றி தருவார். வருந்தி கேளுங்க, ஜெபத்தை மாத்துங்க. எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்தை கேட்டல் அறிந்து நலமாய் இருக்கும். யூத ஜனங்கள் அழுதார்கள், இயேசுவும் அழுதார். அவர் அவனை எழுப்ப போறார், உயிரோட எழுப்ப போறார். அந்த ஜனங்களுடைய கண்ணீர் இருதயத்தை உடைத்தது. எங்கெல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்காம அநீதினாலும் அக்கிரமத்தினாலும் சோதிக்கப்பட்டு அதை சுமந்து பரிதபித்து அழுது புலம்புறீங்களோ, எனக்கு கேட்க யாருமே இல்லையேன்னு சொல்லி அழுகிறீங்களோ, அந்த இடத்துல அருகாமையில வந்து நிற்பார். அவரும் கண்ணீர் விடுவார், அவரும் கண்ணீர் விடுவார். ஆதரவற்றவர்களுக்கு, அநாதைகளுக்கு அவர் ஆதரவான தேவன். மருந்தே இல்லை ஆண்டவரே, இதற்கு மேல மருத்துவமே இல்லை, நான் எங்கயா போவேன்? அந்த இடத்துல அருகாமையில் அவர் தோன்றுவார். சித்தம் வச்சா வைங்க, எடுங்க. இல்ல, இந்த வார்த்தைகள் உச்சரிக்கும் பொழுது ஒரு பக்கத்துல வருவார், அருகாமையில வருவார். இதுக்கு நான் என்னையா மாற்று வழி இல்லையே, இதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், கொஞ்சம் கூட எனக்கு மாற்றம் இல்லை, நான் என்ன செய்ய? வழி தெரியலையப்பா, என்னால வாழ முடியலையே. அந்த இருதயம் குறுங்கி கதறீங்க பாத்தீங்களா? உங்க பக்கத்துல அவர் வந்து உங்களை பார்த்து நின்று கொண்டிருப்பார். அல்லேலூயா. வருந்திக்க வாழ்க்கை மாறும். மோசே கேட்டா, அவளுக்கு விடுதலை கிடைத்தது. ஒரு வாரம் தன் தகப்பன் மகளுடைய மூஞ்சில காரி துப்பினார். ஒரு வாரம் பாலைத்து புறம்பிருந்தது. ஒரு வாரம் கிட்ட மோசே போ. நீண்ட நாள் குஸ்தகத்துல மடிந்து போக வேண்டியவள் ஒரே வாரத்திற்குள்ளாக மறுபடியும் அவள் சுகத்தோடு எழுந்து புறப்பட்டாள். அல்லேலூயா. நமக்காக கெஞ்சி ஜெபிக்கிறவன் அவர் நமக்கு தேவை. நம்முடைய ஆலயத்திற்காக கெஞ்சி ஜெபிக்கிறவன், சபை மக்களுக்காக கெஞ்சி கண்ணீரோடு இருதயத்தை கண்ணீரால் நினைக்கிற நபர் ஆண்டவருக்கு தேவை. அந்த இடத்துலதான் உடனே இறங்கி ஒரு கிரியை செய்ய முடியும். உடனே இறங்கி கிரியை செய்ய முடியும். அந்த இடத்துல அடுத்த நாள் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்தடுத்த மணி நேரங்களில் கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. மூன்றாவதாக ஆதியாகமம் 19 அதிகாரம் 1-3 வரை வாசிக்கிற பொழுது, லோத்து ஒரு நாள் மாலை வேளையில் தன்னுடைய வாசல் அமர்ந்திருக்கிறார். சோதம் குமரா பட்டணத்திலே லோத்து அங்க இருக்கிறார். அங்கே 2 தூதர்கள் ஆபிரகாமை சந்தித்து விட்டு லோத்துடைய வீட்டிற்கு சோதம் குமரா பட்டணம் வருகிறார். கர்த்தர் சொன்னாரு, சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க போனேன், அங்க எனக்கு வேண்டிய ஒருத்தன் இருக்கிறான், அவனை போய் நீ காப்பாற்று சொல்லி அனுப்பி வைத்தார். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்றால் உங்க பக்கத்துல நீங்க இருக்கிற பகுதியில் ஆபத்து வரப்போகிறது என்று ஆண்டவருக்கு முதலாவது தெரியும். அந்த ஆபத்துல நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களுக்கு கர்த்தர் பிரத்யேகமா தூதன் அனுப்பி வைப்பார். உங்களை அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் லோடுமேன், ஒரு அல்லேலூயா சபைக்கு போறவர் லோடுமேன். அவரை பார்த்து எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி வயா அல்லேலூயா அப்படிம்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே. அவர் கொஞ்சம் கூட கோச்சிக்க மாட்டார். ஒரு நாள் காலை வேலை முடிந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 5 மணிக்கு 6 மணிக்கு வேலை ஆரம்பம். 9 மணிக்கு கிட்டத்தட்ட சாப்பிட உட்காந்துருக்காங்க எல்லாரும். ஒரு நாய் எங்க உள்ள வந்தது, இவரு சாப்பாடு போட்டதை எடுத்து ஓடிவிட்டு எல்லாரும் பார்த்து அல்லேலூயா சாப்பாடு போயிட்டுறேன், அல்லேலூயா என்னடா இயேசு காப்பாத்தல, சாப்பாடு போயிட்டு சொல்லி கிண்டல் பண்ணோம்னா இவரு நாயை தரத்திட்டே ஓடுறாரு. நாய் ரொம்ப தூரம் ஓடுது. அந்த இடத்த விட்டு ஒரு வெளியில வந்துட்டாரு. குறிப்பிட்ட இடத்துல நாய் பொட்டலத்தை போட்டு ஓடிட்டு உடனே அவரு அங்க நிக்கிறாரு. பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு அவர் திரும்புறாரு. ஒரு 4-5 நிமிடங்களுக்குள் நடந்த சம்பவம். நல்லா கவனிங்க. நாய் போடுது, முன்னாடியே ஓடுறாரு. அந்த எல்கையை விட்டு வெளியில வந்துட்டாரு. குறிப்பிட்ட எல்லையில அந்த நாய் பொட்டலத்தை போட்டு ஓடுது. பொட்டலத்தை எடுத்துட்டு ஒரு திரும்புறாரு உள்ள போறதுக்கு, அந்த சுரங்கத்துக்குள்ள போறதுக்கு, வேலை ஸ்தலத்துக்கு. ஒரே கூக்குரல், ஐயோ ஐயோ ஐயோன்னு கூக்குரல். அங்க இருந்த நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்து அத்தனை பேர் மாண்டு போனார்கள். அல்லேலூயாக்காரன் ஒருவன் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டான். ஒருவன் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டான். இந்த நாய் எடுத்துட்டு ஓடும் பொழுது அவருக்கு கோபம் வந்திருக்குமா வந்திருக்காத? உங்களை காப்பாற்ற சில நேரம் சில நாய்களை கூட கர்த்தர் அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. நீங்க அது நாய் தான் சொல்லி கேவலம் நினைச்சிடாதீங்க. உங்க உயிரை காப்பாற்றுவதற்காக தேவன் அப்படி ஒரு தூதனை கூட அனுப்பி வைத்திருக்கலாம். தூதன் வந்து சாப்பாடு எடுத்து போக முடியாது. தூதன் எடுத்து போக முடியுமா? முடியாது. தூதன் தூதன் அப்படின்னு பயப்படுது, அவரும் செத்து போயிருப்பாருங்க. வந்தது யாரு? அற்பமான சில பிராணிகள் உங்க கண் முன்னால வரும்.
தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்கன்னு உங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு உயிர் மீட்சி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சோதம் கொமோரா பட்டணத்துடைய பாவம் பெருகி போச்சு. தேவன் அழிக்க போகிறார், திட்டம் போட்டார். ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், நான் அழிக்க போறேன். ஆபிரகாம் அப்படியே சொல்லி வர்றார். இத்தனை பேர் இருந்தா 50 பேர்ல ஆரம்பிக்கிறார், கடைசியா 10 பேர்ல முடிக்கிறார். அடுத்த நாள் மாலை நேரம் லோத்து வாசல் உட்கார்ந்து இருக்காரு. 2 தூதர்கள் போறாங்க. போன உடனே எங்க லோத்து என்ன பேசினார் வாசிக்கலாம். குனிந்து, ஆண்டவன்மார்களே, திரும்பி கழுவி ராத்தங்கி நாங்க வீதியில ராத்தங்குவோம், உன் வீட்டுல தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வருந்தி கேட்டுக்கொண்டான். தூதர்களே, தேவ மனுஷர்களே, தேவ தூதர்களே, தேவ பிள்ளைகளே, என் வீட்டுல வந்து தங்குங்க. வருந்தி கேட்டுக்கொண்டான், வருந்தி கேட்டுக்கொண்டான். இப்படி வருந்தி கேட்டதினால் திரும்பி, தூதன் கூட நீங்க வருந்தி கூப்பிட்டாதான் வருவாங்க வீட்டுக்கு. ஆனா நம்ம யாரும் கூப்பிடுவோம் வருந்தி? நமக்கு வேண்டியவங்களை மட்டும்தான் கூப்பிடுவோம். தேவ மனுஷங்களை கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். கர்த்தருக்கு சித்தமான நாள்ல வாங்க. எப்ப கர்த்தருக்கு கர்த்தர் அனுப்பி வச்சா வாங்க. இன்னும் சில மேதாவிகள். ஆனா இவன் வருந்தி கூப்பிட்டான். தூதர்கள் 2 பேரும் போயிட்டாங்க. சுட்டு விருந்து பண்ணினான், புசித்தார். 4ல இருந்து 11 வரை வாசித்தீங்கன்னா 2 பேர் அங்க வந்திருக்கிறாங்க. அந்த பட்டணத்துல எல்லாரும் கூட்டிட்டான். லோத்து சொல்றாரு, 2 வயதுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, அந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யுங்க, வீட்டுக்கு வந்து விருந்தாளி தான் அவமானப்படுத்தாதீங்க. நடா பொழைக்க வந்த பயல, ஊர் விட்டு ஊர் வந்த பயல, நீ அடா எங்களுக்கு நீதி சொல்ற? அவ்வளவுதான். தூதர்கள் கையை நீட்டி லோத்தை உள்ள இழுத்து கொண்டு அவர்களுக்குள்ள குருட்டாட்டம் வர பண்ணினார்கள். காலை வரை எது வாசல் எது கதவுன்னு அவங்களுக்கு தெரியல, அழுத்து போச்சு, போயிட்டாங்க. 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது 12 லோத்தை நோக்கி யார் இருக்க? நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த பகுதியில் ஆபத்து வரும்பொழுது அந்த ஜெபிக்கிறவங்களை முன்னிட்டு உனக்கு வேண்டியவங்க யாராவது இருக்கிறாங்களாப்பா, அவங்களை கூட்டு வந்துரு, அழிவு வரப்போகுது. ஜெபிக்கிற ஒரு நபரால அந்த முழு குடும்பத்துக்குமே ஒரு விடுதலை, பாதுகாப்பு. ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தால அந்த ஜாதிக்கே பாதுகாப்பு, உறவுக்கே பாதுகாப்பு. தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு மனுஷனால அவனை சார்ந்த அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு. லோத்தம் பார்த்து கேட்கிறாங்க, இன்னும் வேற யாராவது உனக்கு வேண்டியவங்க இருக்கிறாங்களா? குமாரர்கள், குமாரத்திகள், மருமகன், மருமகள் யாராவது இருக்கிறாங்களா? அழைச்சிட்டு வந்துரு, பட்டணத்தை அழிக்க போறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, அழிக்க போகிறோம். பெரிதா இருக்கிறது, கர்த்தர் எங்களை அனுப்பினார் இதை அழிப்பதற்காக. ஆனா உன் குடும்பத்தை நாங்க அழிக்க மாட்டோம். நீ தேவனோடு இணைந்த மனிதன், தேவனுக்கு வேண்டிய மனிதன், நீ ஜெபம் பண்ணுகிற மனிதன், நீதிமான், நீதியை பேசுகிறவன். உன் குடும்பத்தை நான் அழிக்க மாட்டேன். உனக்கு வேண்டிய நபர் யாராவது இருந்தா அவங்களை சேர்த்து அழைச்சிட்டு போயிடு. ஒரு வீடு ஒரு நபரால சில குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. ஒரு நபர் ஜெபிக்கிற நபரால அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டு வருது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஒரு நபரையும் கிண்டல் கேலி பண்ணி அவமானப்படுத்தி என்ன பெருசு ஆண்டவரை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் சோத்திரம், எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் பைபிள் ரீடிங், எப்ப பார்த்தாலும் சபை ஓடுற ஒரு குடும்பம் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேசுற ஜென்மங்கள் மனம் திரும்பணும். இந்த பினாதிகள் மனம் திரும்பணும். இந்த ஒரு நபரால தான் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. சபையில என்ன கூட்டம் நடந்தாலும் நான் போறேன் அப்படின்னு வீட்டு வேலை போட்டு ஓடி வர்றீங்கல்ல, உங்களாலதான் உங்க குடும்பத்துல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சேர்த்து சுண்ணாம்பாயிருப்பாங்க. அவங்களையும் விட்டு வைக்கிறது இல்ல. என்ன பெரிய அதிசயம் இயேசு கண்டுகிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் ராத்திரி ஜெபம், பகல் ஜெபம். அந்த பைத்தியக்கார பயலுக்கு தான் வேலை இல்ல, உனக்கு வேலை இல்ல. யாரு? நான் பைத்தியக்கார பையன். அந்த லூசு பிடிச்சவங்க தான் வேலை இல்ல. எப்போ பார்த்தாலும் ஆண்களை ஜெபம், பெண்களை ஜெபம், வேலை வரும். பெருசா 2000 பெருசு சாதிக்க பாரு, எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கொம்பிடிங்க. ஓடுறான் பாரியா, ஓடுறா பாரியா, எப்ப பார்த்தாலும். அவர் சொல்றாரு பாருங்க, சாய்ஸ் கொடுக்குறாரு. நான் யாராவது இருக்காங்களா அழைச்சிக்கப்பா, சீக்கிரம் வெளில போயிடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டணம் அழிய போகுது. இந்த பட்டணம் கொஞ்ச நேரத்துல அழிய போகுது. அவர் உடனே பக்கத்துல இழுத்து விடுறாரு தூதர்கள். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. நம்ம சொல்றதெல்லாம் இயேசு வர்றாராம், என்னையா வர்றாரு, அப்ப தான் சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு வர்றாரு, வரப்போறாருன்னு.
நம்ம சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி நையாண்டியா இருக்கும். நெருப்பு இறங்கும் போது தெரியும். அல்லேலூயா. என்ன இறங்கும்போது தெரியும்? இந்த பட்டணம் புகையா மாறும். அது நடந்துச்சுங்க. அப்ப தெரியும், ஆஹா மாமா சொன்னாருடா, அத்தை சொன்னுச்சுடா, ஏ சித்தப்பா சொன்னாருடா, ஏ அக்கா சொன்னுச்சு, ஏ அண்ணி சொன்னுச்சுடா, அண்ணன் சொன்னாருடா. ஐயோ 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 அப்படிம்பாய். என் பொண்டாட்டி பித்துக்கோழிலாம் நினைச்சேன், அவ தப்பிச்சுக்கிட்டாளே. நான்ல பித்துக்கோழியா மாறி போயிட்டேன். நிறைய புருஷன் எல்லாம் புலம்ப போறாங்க. சில மனைவிமார்கள் புலம்ப போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நேரம் பாரு சபைக்கு சபைக்கு சபைக்கு. லோத்து குடும்பத்தால உனக்கு யார் இருந்தா அழைச்சிட்டு போப்பா, அழிக்க போறேன். ஆண்டவர்கள் அழிக்க அனுப்பி இருக்கிறாரு. இப்ப லோத்து லேட் பண்றாரு. வாசிக்கலாம் அடுத்த வருஷம். நீ அழியாதபடிக்கு எழுந்து துரிதப்படுத்தினார்கள். தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இரக்கத்தினால் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த தூதர்களை அவன் வருந்தி வீட்டுக்கு அழைத்தபடியினால் அவனும் அவன் மனைவி பிள்ளைகளுடைய ஜீவனும் தப்பினது. அல்லேலூயா. வருந்தி கேளுங்க, வருந்தி கூப்பிடு. ஆண்டவரே, என் வீட்டிற்கு தூதர்களை அனுப்பி வையும். இரவும் பகலும் எனக்குரிய தூதர்களை அனுப்பி வையும். வாகனத்தில் ஏறும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் இந்த வாகனத்தை ஓட்டுவது இந்த காருக்காக பரலோகத்திலிருந்து எந்த தூதனை அனுப்பி வைத்திருக்கிறீரோ அந்த தூதன் இந்த வாகனத்தை இயக்கி செல்லட்டும். எங்களுக்குரிய தூதர்கள் எங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கட்டும். காருல எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருடைய தூதர்கள் வாகனத்தை சுற்றி பாளையம் இறங்கட்டும். ஓட்டுவது நாங்கள் அல்ல, உம்முடைய தூதனே ஓட்டி செல்லட்டும். வருந்தி கேளுங்க. அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான். அதை நிமித்தம் போய் தங்கினார்கள். அல்லேலூயா. எங்க வருந்தி ஜெபம் பண்றீங்களோ அங்க இயேசு வரப்போகிறாரு, தூதர்கள் வரப்போகிறாங்க. அழிவு நீங்க போகுது, அழிவு மாற போகிறது, அழிவுக்கு தப்புவிக்கப்பட போகிறீர்கள், நஷ்டத்துக்கு அவமானத்துக்கு விலக்கி கர்த்தர் காக்க போகிறா. வருந்தி ஜெபிக்கிற ஜெபம் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. 17வது வசனம் வாசிங்க. ஓடிப்போ, பின்னிட்டு மாறாதே, எங்கு நில்லாதே. ஆமென். அல்லேலூயா. 24வது வசனம். நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல ஏன் நெருப்பு இறங்கி அழிக்கலன்னு சொன்ன, நீங்களும் நானும் குடி இருக்கிறதுனால நம்ம பகுதி இன்னைக்கு தப்பி இருக்கு. டோட்டலா அழிச்சிருப்பார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட நபர்கள் எங்க இருக்கிறீங்களோ உங்களால அந்த ஊருக்கே பெரிய பாதுகாப்பு, அந்த தெருவுக்கே பாதுகாப்பு. உங்க அருமை இப்ப தெரியாது. உங்களுடைய அருமை உங்க தெருவுக்கு இப்பொழுது தெரியாது. உங்க ஜெபத்தின் மகத்துவம் இப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. வாரம் தவறாமல் ஊர்ல உறவுகள விசேஷம் இருந்தால் கூட ஆராதனைக்கு ஓடி வர்றீங்களா, அற்பமா உங்களை பாக்குறாங்கல்ல. ஒரு நாள் நெருப்பு இறங்கும். அன்னைக்குதான் அந்த நபர்களுக்கெல்லாம் இவ்வளவு நாள் இந்த நெருப்பு இறங்காம தடுத்தது இவங்க ஜெபந்தாப்பான்னு சொல்லி அவர்களை கர்த்தர் உணர வைப்பார். உணர வைப்பார் நிச்சயமாக. அல்லேலூயா. ஆமென். நம்ம வீட்டுக்குள்ள மரணம் வராதது காரணம் நம்ம அம்மா இரவும் பகலும் சபைக்கு போனதுனால நம்ம வீட்டுக்குள்ள மரணம் வரலன்னு சொல்லக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. அதுவரையும் நீ கொஞ்சம் கஷ்டத்தை சுமந்தாகணும், அவமானத்தை சுமந்தாகணும். லோத்துக்காக சோதம் குமரா பட்டணம் தப்பினது. அவன் பட்டணத்தை விட்டு வெளியில வந்தவுடன் நெருப்பு இறங்கிட்டு. வாசிக்கலாம் அடுத்த வசனம். அழித்து போட்டார். அங்க ஒரு வணங்காமுடி மனைவி திரும்பி பார்க்காதுன்னு சொன்னாரு. நம்ம எதுவுமே செய்யாதுன்னு சொன்னாதான் செய்வோம், பேசாதுன்னு சொன்னாதான் பேசுவோம். கை தட்டுனா தட்ட மாட்டோம், கை தட்டாதனா தட்டுவோம். அப்படிதானே? எகனைக்கு மோனதான் என்ன நடந்துச்சு? அவன் சரீரம் என்ன மாறினது? இன்னை வரையும் அந்த உப்பு தூண் இருக்கான். அல்லேலூயா. பின்னிட்டு பார்த்தா எதுக்கும் பயன்பட மாட்டோம், எதுக்கும் பயன்பட மாட்டோம். உள்ள வந்தாச்சு. கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாறுதல் தேவை. வருந்தி கேட்கிற ஜெபம் தேவை. கண்ணீரோடு கதறுகிற ஒரு ஜெபம் தேவை. அல்லேலூயா. ஆமென். கானானிய ஸ்திரீ கொண்டு வந்தா தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் பண்ண வர்றான். அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. மறுபடியும் தொந்தரவு பண்றா. எல்லாம் கூட இருக்கலாம் சொல்றாங்க. இல்ல பிள்ளைகளுக்கு நாய்க்குட்டிகள் பண்ணாமன்ற நாய்க்குட்டி தான் பிசாசுட வேதனை. நாயின்னு சொன்ன பிறகு கூட அந்த இயேசுவை விடல, பின்தொடர்ந்து போறா. பிடிவாதம்.
பிடிவாதம், விடாபிடி ஜெபம், விடாபிடியா நீதின்னு தெரிஞ்சு போங்க. வீடு தேவை நீதி, பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை நீதி, சரீரத்துல சுகம் தேவை நீதி, பிள்ளைகளுக்கு வேலை தேவை நீதி, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை தேவை நீதி, இதெல்லாம் நீதி. ஒரு நல்ல வாகனம் தேவை நீதி, எதிர்ப்பில்லாத வாழ்க்கை தேவை நீதி. இந்த நீதியை நீங்கள் வைராக்கியத்தோடு நீங்கள் விடாபிடியாய் வருந்தி கேட்டால் நிச்சயமா கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வருந்தி கேட்கணும். வருந்தி கேட்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் உண்டு. வருந்தி கேட்கணும். இல்ல 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-9 வரை அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய ஒரு உன்னதமான தேவ மனுஷன், வரத்தின் மேல் வரங்களை பெற்றவர், வல்லமையின் மேல் வல்லமையை பெற்ற சாதாரண மனுஷன் அல்ல. மனுஷனா இந்த பூமியில வாழும் பொழுது 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனுஷனுக்கே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்றால் நமக்கும் சில முள்கள் இருக்கதான் செய்யும். அந்த முள் வந்ததுனால நான் பாவி, நான் துரோகி, கர்த்தர் என்னை நிராகரிச்சிட்டாரு இல்ல. பவுல நிராகரிச்சாரா? பவுல் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. பவுல் தான் சொல்லி வர்றார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. அவ்வளவு வெளிப்படுத்துதல் அவருக்கு. அதனால என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, பார் நான் தான் பெரியாள், இந்த வரம் என்கிட்ட இருக்கு, இந்த வல்லமை இருக்கு, இந்த அற்புதம் என்கிட்ட நடக்குது, இந்த அதிசயம் என்கிட்ட நடக்குது, நான் தான், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், மற்ற குறை உள்ளவர்களை பார்த்து இழிவுபடுத்த நேரிடும். நீங்க எல்லாம் குறை செய்றீங்க, அதனால அப்படி இருக்கிறீங்க, அதனால பேய் நோய் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடும். அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக எனக்கு இருக்கிற மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஒவ்வொரு நல்ல ஜெபிக்கிற நம்ம நபர்களுக்கு சில முள்ளு, சில தீராத பிரச்சனை இருக்குன்னா அது ஒரு முள்ளு. ஏன் தெரியுமா? நான் நிறைய ஜெபம் பண்றேன்னு பேசுவீங்க, நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு பேசுவீங்க, நான் ரொம்ப ஆண்டோட நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சது. முள்ளு இல்லைன்னா குறைவோடு இருக்கிறவங்களை பார்த்து வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நீங்க உங்களை மேன்மைப்படுத்த கூடாது என்பதற்காக தேவன் இந்த முள்ளை அனுமதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த முள்ளு உங்க பிள்ளையா கூட இருக்கலாம், மகனா இருக்கலாம். அந்த முள் உங்க மகனா கூட இருக்கலாம். அந்த முள் உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க புருஷனா இருக்கலாம், அல்லது உங்க சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியா இருக்கலாம். அந்த முள் ஏதோ ஒரு முள் இருக்கும். அது உங்களை நீங்க பெருமை பாராட்டாதபடி, உங்களை பெருமை பாராட்டாதபடி, உங்களை தாழ்த்தி கொள்வதற்காக அந்த முள்ளை கர்த்தர் குடும்பத்திலே அனுமதித்திருக்கிறார். சில பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் கேட்காது, அது ஒரு முள்ளு. பார் என் குடும்பம், என் பிள்ளைகளை பார், உன் பிள்ளைய பார், உன் குடும்பத்தை பார். குடும்பமா அதெல்லாம்? உன் புருஷனை பார், உன் பொண்டாட்டியை பார், இதெல்லாம் மனைவியா? அதெல்லாம் எல்லாம் புருஷனா? அந்த இழிவான வார்த்தைகளை மற்ற மட்டம் தட்டி பேசக்கூடாது என்பதற்காக தேவன் சில குடும்பங்களில் சில முள்ளை அனுமதித்திருக்கிறார். அதான் பவுல் சொல்றார். வாசிக்கலாம். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என்னையே நான் உயர்த்தாதபடிக்கு. பீத்திக்க கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுங்க. அது என்னை உயர்த்தாதபடிக்கு, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் வருந்தி கேட்டுக்கொண்டேன், 3 தரம் வேண்டிக் கொண்டேன். முள்ளு அவருக்கு என்ன சொல்றாங்க? சில பேர் காக்காவளு பூண்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க சில வேத பண்டிதர்கள். சில பேர் என்ன சொல்ற, ஒளியில சந்தித்ததுனால கண்ணுல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா அவருக்கு, அவர் சாகும் வரை வடிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க பவுல் பார்க்கறதுக்கு ஒரு அகோரமான தோட்டத்தோடு இருப்பாங்க சொல்றாங்க. நமக்கு தெரியாது, மேபி இருக்கலாம். ஆனா கண்ணுல இருந்து தண்ணீர் வடிவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சூரிய ஒளி சந்திச்சு கடைசி வரையுமே அது வழிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, ஆதாரப்பூர்வமா அவருக்கு காக்காவளுக்கு நோய் இருந்துச்சு, கடைசி வரையும் அந்த நோய் போகவே இல்லையா. இந்த 2ல ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு அவருக்கு பலவீனம். ஆனா அவர் யாரு? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரமா 3வது வானம் வரை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். 12 1 2 வாசிமா. அவரை குறித்தே அவர் பேசுகிறார். ஒரு மனுஷன் அறிவேன், சீக்கிரம் வாசிமா. உயிரோடு பூமியில இருக்கிறார், சரீரம் கீழே கிடக்கிற, ஆத்மா மேல போயிட்டு வருது 3வது வானம் வரை. புறம்பே இருந்தானோ அறியேன், தேவன் அறிவார். அப்படிப்பட்ட வரங்களை பெற்ற ஒரு மனிதன், அவனுக்கே முள் என்றால் நமக்கும் முள் இருக்கும். அந்த முள் ஏதோ ஒரு பிரச்சனையா தொண்டு தொட்டு இருந்துட்டே இருக்கும் நம்ம சரீரத்துல, இல்ல குடும்பத்துல இருக்கும். அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், நீங்க பெற்றெடுத்த பிள்ளையா கூட இருக்கலாம். உங்களுக்கு
இதெல்லாம் நம்ம விட்டு போக மாட்டேதுன்னு சொன்னா நம்ம சரியில்லாத ஆள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. வாசிக்கலாம். என்னை விட்டு நீங்க படிக்க நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவருடைய பதில் என்னவென்றால், கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுங்க. என் கிருபை உனக்கு போதும். பணம் போதும்னு சொல்லல, வீடு மாளிகை போதும்னு சொல்லல, பதவி போதும்னு சொல்லல. என் கிருபை, தேவனுடைய இரக்கம், கிருபை போதுமானது. என்ன வார்த்தை பாருங்க. வருந்தி கேள், வாழ்க்கை மாறும். பவுல், இந்த பலவீனம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பவுல், அந்த பலவீனத்தினால உன்னை விட்டு பிரிஞ்சு நினைக்காத, பிரிய மாட்டேன். என் கிருபை உனக்கு போதும் பவுல். பவுலே, இந்த கிருபை உனக்கு போதும். நோய் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிசாசு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக என் கிருபை உன்னை மரண நாள் வரை தாங்கக்கூடியது. என் கிருபை உன்னை பாதுகாக்கக்கூடியது. என் கிருபை ஆலயத்தில் வைத்து உன்னை காக்கக்கூடியது. என் கிருபை கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கக்கூடியது. தேவ ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு வரக்கூடிய என் கிருபை, அந்த கிருபை உனக்கு போதும் பவுல். அல்லேலூயா. வருந்தி கேட்டால் ஆண்டவர் சொல்லுவாரு, என் கிருபை போதும் மகளே, என் கிருபை போதும் மகளே. நோய் என்ன செய்யும், உன்னை வறுமை என்ன செய்யும், மனுஷன் என்ன செய்வான்? என் மகனே, என் கிருபை உனக்கு போது. எத்தனை பேர் உன்னை ஏமாற்றி இருந்தாலும் சரி, தூசித்து இருந்தாலும் சரி, உன்னை கைவிட்டு இருந்தாலும் சரி, என் கிருபை உன்னை கைவிடாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நேர வேண்டாலும், என் கிருபை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தை உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுராக கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கிருபை உன்னை தாங்கும். என் கிருபை உன்னை தப்புவிக்கும். என் கிருபை உன்னை பாதுகாக்கும். என் கிருபை உன்னை பலப்படுத்தும். அந்த பலவீனத்தில் அந்த கிருபை ஜெபிக்க வைக்கும். அந்த பலவீனம் ஒரு பக்கம் இருக்கும், அந்த முள்ளு ஒரு பக்கம் இருக்கும். கிருபை உன்னை உற்சாகப்படுத்தும், உன்னை நடத்தி கொண்டிருக்கும், தேவனோடு இணைத்து வைத்திருக்கும். அது உலகத்தோடு இணைக்கவே இணைக்காது. அந்த கிருபையை போல உண்மை நான் வைத்திருக்கிறேன், அது உனக்கு போதுமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை போதுமானது. ஆமென். கிருபை போதுமானது. எல்லாரும் ஆண்டவர்ட்ட தான் கேட்கணும், கிருபை போதும், கிருபை போதும். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை கிருபை, கிருபை. படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். ஒருவரும் இல்லையே, ஒரு நபரும் இல்லையே, பாதுகாக்க ஆள் இல்லையே, பரிந்து பேச ஆள் இல்லையே, உதவி செய்ய ஆள் இல்லையே, காப்பாற்ற ஆள் இல்லையே. கவலையோடு படுத்தேன், நித்திரை செய்தேன். நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தாவே, நான் விழித்த பொழுது உமது கையல்லவா என்னை தாங்கி கொண்டிருக்கிறது, உடைய கரமல்லவா என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இந்த தீர்க்கதரிசி சொல்கிற, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், நான் உன்னோடு ஏற்படுத்தின சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம மேல மனதுருகிற தாயா இருக்கணும், தகப்பனா இருக்கும். உங்கதான் நம்ம மனதுருக முடியும். ஆனால் தேவன் அதை விட அதிகமாய் மனதுருகுகிறவர். அந்த தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு வருந்தி கேள், வருந்தி கேள், வருந்தி கேட்கணும். கடைசியாக நான் வாசித்து முடிப்போம். லூக்கா 24வது அதிகாரம் 29-31 வரை. லூக்கா அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், கல்லறையிலே வைக்கப்பட்டார். வேத வசனத்தின்படி 3 நாள் உயிரோடு எழுந்தார். எம்மா சீசர்கள் நடந்து வருகிறார்கள், பேசிக்கொண்டு கவலையோடு நடந்து வருகிறார். நம்ம இப்படி எல்லாம் நம்பி இருந்தோமே, இந்த இயேசுதான் நம்மளை காப்பாற்றுவார், ரட்சிப்பானத, அவரையும் பிடிச்சி அடிச்சுட்டாங்களே, பாய் போயிடுவோம், அவரையும் அடக்கம் பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அவரோட போய் சேர்ந்துக்கிறார். சுருக்கமா சொல்ற, எதை குறித்து பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். நீர் என்ன அந்நியரா, இந்த பட்டல் நடந்து உமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டே வர்றாங்க. அப்ப சொல்றாரு, அங்க என்ன சொல்ல, தன்னை குறித்து சங்கீதத்திலையும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலையும் என்ன எழுதியிருக்கோ அதை குறித்து இயேசு பேசினார் என்று இதே பேசிட்டு வரும் பொழுது அப்புறம் போகிற பொழுது கடந்து போகிறார். அப்பொழுது 29வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், வருந்தி கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி போ அப்படின்னு சொல்ல, அப்படி வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அப்பொழுது அவர் அவருடைய தங்குபடி உள்ளே போனார். வருந்தி ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள இயேசு உள்ளே வருவார், உங்களோட தங்கி இருப்பார்.
கண்ணீரோடு எந்த வீடுகளில் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறதோ, ஜெப நேரங்களில் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு மற்றவங்களுக்காக உங்களுக்காகவோ கண்ணீர் உங்களை கண்களிலே கண்ணீர் வருகிறதோ அந்த வீட்டுக்குள்ள இயேசு தங்குவார். இயேசு தங்குவார். வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவர்களோடு போய் அவர் தங்கினார். உள்ளே போனார். ஆசீர்வதித்ததை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வருந்தி ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள இயேசு வருவாரு. அவர் ஏன் வர்றாருன்னா, அப்பொழுது வரும்பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். தரிசன கண்களாக மாறும். சொப்பனம் பார்க்கிற கண்களாக மாறும். தேவனை தரிசிக்கிற கண்களாக மாறும். இயேசுவை பார்க்கிற கண்களாக மாறும். வருந்தி ஜெபிக்கிறவர்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை தேவன் தருவார். கண்கள் திறக்கப்படும். இயேசுவை பார்க்க முடியும். கண்கள் திறக்கப்பட்டது. வருந்தி கூப்பிடுங்க. சமூகப்பிரியா சரவணகுமார் இங்க வந்திருக்கிறாங்க. கடந்த 3-4 நாளா ஊருக்கு கிளம்புறாங்க. நான் ஒரு நாள் வேணுக்குன்னு பொய்ய சொல்லிட்டே சரவணி போயிட்டேன். நான் போய் நைட்டு தான் வருவேன்னு தெரியும். இருங்க தம்பி, நான் உடனே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எனக்கு தெரியும் 10-11 மணி தான் வருவேன்னு நல்லா தெரியும். நான் வந்து ஜெபமணி உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு அடுத்த நாள் கிளம்புனாங்க. சாயந்தரம் போகலாமே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கிளம்புனா காலையில போகலாமே அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லி சனிக்கிழமை வந்துட்டு என்ன கடந்த 2 நாளா அவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க. தம்பி அந்த ரூம்ல தான் தம்பி இருக்கிறாங்க, ஆபீஸ் ரூம்ல. என்ன பின்னாடி விட்டா மருமம் கோச்சிட்டு ஓடி போயிடுவாரு. என்ன அதனால மருமம் வாசல்லையும் மாமனார் கடைசிலையுமா காவல் காத்துட்டு உட்காந்துருக்குறோம். கருத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இது எங்கேயே திருவாரூர் போயிட்டு வந்து அடுத்து நான் பரசபுரம் போகணும், மன்னாடி பக்கம். தம்பி போகும் தம்பி அப்படின்ட்டான். தம்பி சட்டையை மட்டும் கழட்டி விட்டு பேண்டோட படுத்துருக்காரு. இரவு ஜபம் இருக்கா சரிட்டு தம்பி தம்பின்னோம். தம்பி பரலோகம் போயிட்டாப்ல. சரி தம்பி கொஞ்சம் லேட்டாக தான் வருவார், பரலோகம் போயிருக்காரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ண இன்னும் விட்டுட்டு உடனே நாங்கள் ஊழியத்தை போயிட்டோம். என்ன நோக்கம் கண்ணை திறந்து எழுந்துச்சான்னு வச்சு நான் ஊருக்கு போகிறோம் பாரு, அதனால விட்டுரு, டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்கிட்டு இருக்காரு, விட்டுருப்பா, இரவு ஜபம் இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு காலத்துக்கு கிளம்பிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கணுங்கிறத வருந்தி கேட்டுக்கணும். இந்த வருந்தி கூப்பிடுறது ஒரு அன்பு வெளிப்படும். போறீங்களா, வேலை இருக்கா, திருக்காட்டுவெளி போகணுமா, இளங்காடு போகணுமா, சரி வேலையா, சரி சரி போயிட்டு வாங்கோ போயிட்டு வாங்கோ, என்ன இருங்க போகலாம், நாளைக்கு இருந்துட்டு போகலாம், என்ன எங்க போறீங்க இருங்க. இயேசு அதே போலதான் வருந்தி கேட்டுக்கொண்டாரு. இவ்வளவு வசனத்தெல்லாம் எடுத்து சொல்றாரு. இவர் யாரா இருப்பாரு? ஒரு வசனத்தை தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். ஒரு தேவ மனுஷன் இருங்க. இப்ப நான் நிறைய வீடுகளுக்கெல்லாம் போனா, அண்ணா சாப்பிட்டீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் படுங்க. என்ன இப்ப தூங்க வைக்கிறதுல இருக்கிறாங்க. அந்த தூக்கம் இல்ல, இறுதி தூக்கம் இல்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, நீங்க நிறைய தூங்குறது இல்ல, தலைவலி வந்துருது, இருங்க தூக்கிட்டு. நேற்று ஒரு செல்வி வீட்டுக்கு போறோம். செல்விக்கா ஜெபமணி காலையில பைப்படியில் விழுந்ததுக்கு ஏதோ தையல், நான் பரிசப்படுத்துறேன்னு போன் வந்துச்சு. அது அந்த டைம்ல போன் பண்ணாது, டக்குன்னு எடுத்து வெளியில போயிட்டேன். கீழே விழுந்து அதுக்கு மயக்கம் வந்து இங்க தையல் போட்டிருக்காங்க. நான் முடிச்சுட்டு அதை பார்க்க போகணும், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. ஃபிட்ஸ் வேற வந்துட்டுன்னு சொல்லி பாப்பா சொன்னிச்சு. ரொம்ப நேசிக்கிற ஒரு சகோதரி, சபைக்குள்ள உண்மையா இருக்கிற ஒரு மகள், எல்லா விஷயங்களில். அப்ப சாப்பிட்டுட்டு விசேஷம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறமாண்ணா, இல்லைண்ணே உட்காருங்கண்ணே. உடனே அவரு வந்து படுங்க பிரதர், தூங்கிட்டு போலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். அந்த அன்பின் வார்த்தைகள், அதான் வருந்தி கேட்பேன். சரி வேலை நிறைய இருக்கு, உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்றது இல்லை, அதுவும் அன்பு தான். ஆனால் அதை விட ஒருபடி பலபடி மேல் இருப்பது அந்த வருந்தி சொல்லுவதில் ஒரு மனுஷனுடைய முழுமையான இருதயத்தின் அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. இயேசுன்னு தெரியாது அவங்களுக்கு, தங்க வச்சுட்டாங்க, தங்கிட்டார். அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுதுதான் எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எல்லாரும் இயேசு பார்க்கறான், அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அது கீழே வாசித்தீங்கன்னா புறப்பட்டு போறாங்க எருசலேமுக்கு. நாங்க பார்த்தோம், யாவர மரித்து கலையில் அடக்கம் பண்ணப்பட்ட அவர் உயிர் தெளிந்து நாங்கள் பார்த்தோம். கீழே வரிசையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் கண்கள் திறக்கப்பட்டவர்கள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற சாட்சியை உலகத்திற்கு பறைசாற்ற வந்தவர்கள், எடுத்து சொல்ல வந்தவர்கள், இயேசுவை பற்றி பேச வந்தவர்கள். அங்கே கண்கள் திறக்கப்பட்டது, சத்தியத்தை தெரிந்து கொண்டார்கள். வருந்தி கேட்பதினால் கண்கள் திறக்கப்படும், சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். எழுந்து நிற்போம்.